இடது கட்டை விரல், வலது ஆள்காட்டி விரல். முன்னாடி பின்னாடி பண்ணும்போது நம்ம கீழே மேலே பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம மூளை செல்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்க, ஞாபக சக்தி குறைபாடு வராமல் இருக்க நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள், சில டிப்ஸ் இன்றைக்கி கொடுக்குற பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், கை நிறைய காயின்ஸ் எடுத்துக்கோங்க. 1 ரூபா காயின், 10 ரூபா காயின், 20 ரூபா காயின், பழைய 50 பைசா காயினாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதையெல்லாம் எடுத்து ஒரு பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொரு காயினும் கரெக்டாக கையால் தொட்டு பார்த்து உணர்ந்து சரியாக 1 ரூபா காயின் தனியாக, 5 ரூபா காயின் தனியாக, 20 ரூபா காயின் தனியாக, 10 ரூபா காயின் தனியான்னு பிரித்து வச்சிட்டிங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். ஏன்னா தொடுதல் உணர்வை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க, கண்ணை மூடி வித்தியாசமான முறையில் செய்கிறீங்க. இது ஒரு மூளை பயிற்சி. ரெண்டாவது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துல கண்ணை மூடி அப்படியே மெதுவாக உணர்ந்து நீங்கள் எந்த பக்கம் போகணும், ரூம் எங்கே இருக்குது, ஃபர்னிச்சர், சேரு, சோஃபா, டிவிலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தொட்டு பார்த்து அந்த டிவி ஆன் பண்ணிவிட்டு சோஃபாவில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு அற்புதமான மூளை பயிற்சி. உங்கள் கண்களை மூடி உங்கள் உணர்வுகள் மற்ற உணர்வுகளை தூண்டி இந்த விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மூளை செல்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது மாதிரி அடுத்தடுத்து வித்தியாசமான செயல்களை நான் சொல்ல போகிறேன். எதுக்காக அப்படின்னாங்க, நம்ம கைகளுக்கு பயிற்சி கொடுத்து தசைகளை வலுவாக்குறோம். அதே மாதிரி நம்ம மூளைக்கும் பயிற்சி கொடுத்து நம்ம மூளை செல்களை வலுவாக்கணும். தினம் நம்ம உடம்புல பல்லாயிரக்கணக்கான செல்கள் இறந்து புதுசாக பிறக்குது. அதே மாதிரி மூளையிலையுமே பல்லாயிரக்கணக்கான செல்கள் இறந்து பிறக்குது. அப்படிங்கும்போது அந்த பிறக்கக்கூடிய செல்கள் நிறைய பிறக்கணும், அது புத்துணர்ச்சியோடு இருக்கணும். அப்படின்னா நம்ம மூளையை சோர்வடைய விடவே கூடாது. 3வது இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பை நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து டிவி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து டிவி பார்க்கும்போது 2 பேர் இருந்தால் பெஸ்ட்டு. டிவியை மியூட் பண்ணிடுங்க. நீங்கள் வழக்கமாக பார்க்கக்கூடிய சீரியலாக இருந்தால் அந்த சீரியலில் சத்தம் வராதவாறு உங்கள் வால்யூம் பட்டனை 0ல் வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் அந்த கேரக்டர்கள், சீரியலில் வரக்கூடிய கேரக்டர்கள் பேசக்கூடிய டைலாக்கை நீங்கள் கற்பனையாக பேசுங்க. 2 பேரும் மாற்றி பேசுங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் ஒர்க் அவுட் உங்கள் மூளை செல்களுக்கு. 4வது விஷயம், அடிக்கடி உங்களோட நான் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வலது கையில் தான் எல்லாமே எழுதுறீங்க, கதவை திறக்கிறீங்க, ப்ரஷ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 நாளைக்கு எல்லாமே இடது கையில் பண்ணுவேன். டோரை திறக்கிறது இடது கையில் திறப்பேன், ஃபோனை எடுக்கிறது, ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது இடது கையில் பண்ணுவேன், எழுதுறது இடது கையில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இடது கைக்கு உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றி பாருங்கள். அது மூளைக்கு ரொம்ப நல்லது தரும். இதே மாதிரி தாங்க நீங்கள் வழக்கமாக வீட்டுக்கு போகிற பாதை அப்படிங்கிறத மாற்றி வேறு பாதையில் சென்று உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி வேறு பாதையில் போவதும் உங்கள் மூளைக்கு செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடியது. அடுத்து உங்கள் மூளைக்கு புத்துணர்ச்சி தர உங்கள் நுகர்தல் திறன், வாசனை திறனை உபயோகப்படுத்துங்க. அதாவது கிச்சனுக்கு போங்க, கண்ணை மூடிக்கிட்டே அந்த அஞ்சரை பெட்டியை திறந்து வாசனை மூலமாக ஒவ்வொரு பொருளும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது உங்கள் நுகர்தல் திறன், அதுக்கு உண்டான மூளை ஏரியாவை தூண்டும். அடுத்தது ஒரு சிம்பிளான பயிற்சிங்க. அதாவது தம்பு, நம்மளோட இடது கையோட கட்டை விரல் இப்படி இருக்குன்னா நம்ம வலது கையோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி இருக்கணும். இதே மாதிரி நம்ம மாற்றி பண்ணணும். இப்போது இடது கட்டை விரல், வலது ஆள்காட்டி விரல், இப்போது வலது கட்டை விரல், இடது ஆள்காட்டி விரல், இப்போ இடது கட்டை விரல், வலது நடுவிரல். இந்த மாதிரி அப்படியே மாற்றி பண்ணுங்கள். அப்படியே ஒவ்வொரு ஃபிங்கராக மாற்றி பண்ணணும். எனக்கே இப்போ திடீர்னு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக இந்த எக்ஸசைஸு நல்லா பழகிடும் நம்மளுக்கு. 1 2 3 4 5 6 7 8 ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். 1 செகண்டு நிதானித்து பண்ணிங்கன்னா நம்மளால் பண்ண முடியுதுங்க. 2வது டைமு. போக போக இது நம்ம கைக்குள்ளே வருது எக்ஸசைஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கை விரல்களை கொண்ட ஒரு பயிற்சி பண்ணுங்கள் மூளை செல்களை புத்துணர்ச்சியாக்க. சிம்பிளாக இந்த கையால் இந்த கையை தொட்டுட்டு இப்படி பண்ணுறது, மறுபடியும் இந்த கையால் இப்படி தொட்டுட்டு காதை தொட்டுட்டு இப்படி பண்ணுறது. ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான பயிற்சிங்க. ஒரு கை காதை தொடுது, இன்னொரு கை இன்னொரு கையை தொடுது பாருங்கள். இதுவுமே கோஆர்டினேஷன் வரத்துக்குள்ளார ஒரு வழி ஆகிடணும் ஃபஸ்ட்டே. ஸோ நம்ம கொஞ்சம் இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் தினம் பண்ண இந்த கோஆர்டினேஷன் வந்துருங்க. சூப்பராக நம்மளுக்கு பயிற்சிகள் கிடைக்கும், மூளைக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்து இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வயிற்று மேலே வைக்கிறது. இது மாதிரி மாற்றி பண்ணுறது. இது இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு பயிற்சி மூளை செல்களுக்கு. அடுத்தது நம்ம கை பாம், இந்த
உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது, இப்போ பின்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்த மாதிரி இருக்குது, மேலே பார்த்த மாதிரி இருக்குது, முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது, பின்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. கீழே பார்த்த மாதிரி இருக்குது, மேலே பார்த்த மாதிரி இருக்குது, முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது, பின்னாடி. ஸோ இது வேகமாக பண்ணுங்கள். ஸோ பண்ணிட்டீங்களா? கீழே மேலே வேலை, கீழே மேலே முன்னாடி பின்னாடி, கீழே மேலே முன்னாடி பின்னாடி, கீழே மேலே முன்னாடி பின்னாடி. சரி, ஸ்பீடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, விஷயம் இங்கே இல்லைங்க, இது வார்ம் அப் தான். அடுத்து தான் முக்கியமான விஷயம். முன்னாடி பின்னாடி பண்ணும்போது நம்ம கீழே மேலே பண்ணுறோம், முன்னாடி பின்னாடி பண்ணும்போது நம்ம கீழே மேலே பண்ணுறோம். இப்போது மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஓகே, சைமல்டேனியஸாக பண்ணோம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸ்பீடாக பண்ணுறேன் நான், நீங்கள் ஸ்லோவாக பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸ்பீடாக பண்ணலாம். மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய முக்கியமான விஷயம், தினசரி உங்கள் நண்பர்கள் பிடித்தவர்களோட நேரத்தை செலவிடுறது, நல்லா பேசுறது. அடுத்த முக்கியமான விஷயம் தியான பயிற்சி. கண்டிப்பாக நம்ம மனசுக்கு தியான பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் அவசியங்க. டெய்லி 10 நிமிஷமாவது ஏதாவது ஒரு சமயம் உங்கள் மூச்சின் மீது ஆழ்ந்த கவனத்தை வச்சு ஆழமாக மூச்சு இழுத்து விடுறதுங்கிறத 10 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். அது நிகழ்த்தக்கூடிய மேஜிக்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணுறது கிடையாது. உணவுகள் நம்ம மூளைக்கு ரொம்ப தேவைங்க. அதில் பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். விதைகள், அப்புறம் நட்ஸ் வகைகள், பாதாம் பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள், பூசணி விதைகள், ஆளி விதைகள், இதெல்லாம் நம்மளுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொழுப்புகளை கொண்டது. நம்ம மூளை செல்களுக்கு நல்லது. நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நம்ம மூளை செல்கள் புத்துணர்ச்சியாகி திருப்பி மீண்டும் வளருவதற்கு. வாக்கிங் பயிற்சியின் போது புது புது ரூட்டில் நடைப்பயிற்சி செய்ய பாருங்கள். அதே மாதிரி ஒயர்டு ஹெட்ஃபோன், ஒயர் வச்சு அந்த ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு மியூசிக் கேட்குறது, பாட்டு உங்களுக்கு பிடிச்ச இசை கேட்குறது அப்படிங்கிறது உங்கள் மூளைக்கு மிக மிக நல்லதுங்க. மேலும் எப்போ தான் சமயம் கிடைக்குதோ உங்களுக்கு பிடிச்ச புதிர்கள், குறுக்கெழுத்து போட்டி, 6 வித்தியாசங்களை கண்டுபிடி, 10 வித்தியாசங்களை 2 படங்களுக்கு இடையே கண்டுபிடி, இதையெல்லாம் டெய்லி விளையாடுங்க. கார்டனிங், தோட்ட வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்கள் மூளைக்கு ரொம்பவும் இதமானது. ஆக மொத்தம் இத்தனை விஷயங்களை நீங்கள் செய்யணும். செய்யாமல் இருக்க வேண்டிய விஷயம் புகைப்பிடிப்பதும் மது பழக்கமும். புகையும் மதுவும் உங்கள் உடம்புல எல்லா செல்களையும் அழிக்கிற மாதிரி மூளை செல்களை மழுங்கு செய்யக்கூடியதாக இருக்கும், ஞாபக சக்தியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். சில சமயம் ஞாபக சக்தி குறைபாடுங்கிறது மாத்திரைகளால் ஏற்படலாங்க. நீங்கள் 3க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒருவேளை அதனால் கூட இருக்கலாம். அதுக்காக மாத்திரையை நிறுத்த முடியாது. எந்த கண்டிஷனுக்காக நீங்கள் மாத்திரையை சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த புரிதல் உங்களுக்கு அவசியம். இன்னொரு விஷயம் தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கோங்க. உடம்பில் தைராய்டு ஹார்மோனோட அளவு குறைவாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு சில ஞாபக மறதி குறைபாடுகள் ஏற்படலாம். ஆக மொத்தம் ஞாபக சக்தி அதிகரிக்க, மூளை செல்கள் புத்துணர்ச்சியாக இருக்க இன்றைக்கி நான் சூப்பராக பல டிப்ஸுகள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸுகளை உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஃபாலோ பண்ணி நல்லா புத்துணர்ச்சியாக இருக்க பாருங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.